ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடலப்பயிறு, கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு போடுங்க. அதில் இந்த பாருங்க, கடுகுளுத்தம் பயிர் போடுறேன். படன்னு வெடிக்குதா? அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டுங்க. அப்படியே கட் பண்ணி வச்ச பீட்ரூட் எடுத்து வானலில் போட்டு அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. கல் உப்பு தேவையான அளவு போடுங்க. எந்த உப்பு வேணாலும் போடுங்க, உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போடுங்க. இங்கே பாருங்கள், நான் போட்டு அப்படியே மூடி வைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி வச்சு வேக வச்சிட்டேன். ஆஹா, நல்லா கலர் சூப்பராகுது, ரெட் கலரில். இப்போ அது மேலே துருவி வச்ச தேங்காய் போடுறேன் நான். எனக்கு தேங்காய் நிறையா சேர்த்தா எனக்கு பிடிக்குங்க. எனக்கு பிடிச்ச மாரி தான் நான் சமைப்பேன். அதே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் எனக்கு பிடிச்ச மாரியே போடுறேன். மற்றவங்களுக்கு யாரும் தேங்காய் போட்டால் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். அதனால் நான் போடுறேன். பாருங்கள், அந்த தேங்காய் போட்டோடனே ரெட் கலரில் அந்த ஒயிட் கலர் கலந்தோடனே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அது பார்த்துக்கினே சாப்பிட்டாலே ஒரு ஆசையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பீட்ரூட் பொரியல் ரெடி. மதியம் லஞ்சுக்கு சைடிஷ். வாங்க சாப்பிட்லாம். டன் டடாய். பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள். வாசனை செம்மையாக இருக்குங்க. பவுலில் அந்த வானல்லேருந்து எடுத்து வச்சு செம்ம வாசனை அடிக்குதுங்க.